விட்டு பிரியறதே இல்லை. எங்கே போனாலும் சேர்ந்தே போகிறாங்க. வாக் அரவுண்ட் தி டுகெதர், சேர்ந்தே நீச்சல் அடிக்கிறாங்க. ஸ்விம் டுகெதர், அது மாதிரி சேர்ந்தே சாப்பிட்றாங்க. ஈட் டுகெதர். எப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பார்த்தியா? 130 வயசான ஒரு டார்டாய்ஸும் சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஓவனும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இது மக்கள் எல்லோரையும் ஆச்சரியத்துக்கு உட்படுத்துது. அஸ்டோனிஷ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்டோனிஷ்னா வியக்க வைக்கிறது. எப்படி ரிப்பிட்டல் ஃபேமிலியும் மம்மல் ஃபேமிலி 2 பேருமே மனிதர்களாக மாறிட்டாங்க. மனிதர்களில் கூட நண்பர்களாக இருக்க முடியலை. ஒரே ஊரில் ஒரே பெஞ்சில் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த ஓவன் அம்மாவை இழந்ததால் அம்மா மாதிரியே இருந்த எம்சி என்ற இந்த டார்டாய்ஸ் ஆமையை அம்மாவாக தத்து எடுத்துக்குது. இந்த செஞ்சுரியில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்களுடைய அந்த இணக்கத்தை பார்த்து, ஒற்றுமையை பார்த்து நிறைய நியூஸ் சேனலாக, ஏன்னா 2 பேரும் வேறு இனத்தை சார்ந்தவங்க இல்லையா, 2 பேரும் வேறு இனத்தை சார்ந்தவங்க ஒற்றுமையாக இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நிறைய நியூஸ் சேனலில், டிவி நியூஸில், பேப்பர் நியூஸில் நிறைய வீடியோஸு, இவங்களை பற்றிய கதைகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சுது. ஓவன் அண்ட் எம்சி என்ற தலைப்பில். புரிஞ்சுச்சா? இதில் நண்பர்களாக இருப்பதற்கு இது நமக்கு என்ன தெரியுதுலேருந்து, நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி தேவையில்லை, ஜாதி மதம் தேவையில்லை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற வேறுபாடு தேவையில்லை, வெவ்வேறு இனத்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தேவையில்லை. ஒரு பாலூட்டியாலையும் ஒரு ஊர்வன வகையை சார்ந்த உயிரினத்தாலையும் நண்பர்களாக இருக்கும் பொழுது ஏன் நம்மால் இருக்க முடியாது? நல்ல வழிகாட்டியாக இருந்து உதவிகளை செய்து நல்ல விஷயங்களை பேசி உண்மையாக நேர்மையாக இரக்கத்தோடு பணிவோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நாமும் நண்பர்களாக வாழ வேண்டும். இதுதான் இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஃப்ரெண்ட்ஷிப் படிக்கிறதன் மூலமாக நாம் பெறக்கூடிய லேர்னிங் அவுட்கம், கற்றல் விளைவாக இருக்க வேண்டும். இதற்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? தொடர்ந்து